இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மார்க்கெட் ஷேர் கொண்ட தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப் யாருன்னா போன்பே, கூகுள் பே தான். இவங்களுக்கு தான் போட்டியே சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்க டாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல குறிப்பா யாராச்சும் நீங்க போன்பேயை பயன்படுத்துறீங்கன்னா, இப்போ ஒரு கடைக்கு போறோம், இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், ஒரு மாலுக்கு போறோம், அங்க கேஷை கொடுக்காம நீங்க போன்பேயை பயன்படுத்துவீங்க. அப்படி பயன்படுத்தும் போது QR கோடை ஸ்கேன் பண்ணுவீங்க. ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பேமெண்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்க என்டர் பண்ணி ஃபைனலி என்ன பண்ணுவீங்க, பின் நம்பர், அது 4 டிஜிட்டா இருக்கலாம், இல்ல 6 டிஜிட்டா இருக்கலாம், இதுல எது வேணாலும் இருக்கலாம். அப்படி என்டர் பண்ணும் போது மற்றவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியக்கூடாது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக போன்பே ஒரு அற்புதமான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. போன்பே வழியா பேமெண்ட்டை பண்ணும் 3 ஸ்டெப்ஸ் தான். ஒன்னு QR கோட ஸ்கேன் பண்ணும், அடுத்து பேமெண்ட்டை என்டர் பண்ணும், ஃபைனலி பின் நம்பரை என்டர் பண்ணும். அங்கதான் சட்டச்சிக்கல் இருக்கு. நீங்க பின் நம்பரை கொடுக்கும் போது உங்க பக்கத்துல இருந்து யாராச்சும் நோட்டம் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக போன்பே கொண்டு வந்த அப்டேட் தான் பயோமெட்ரிக். இந்த பயோமெட்ரிக்கை நீங்க பயன்படுத்தலாம். அதுக்குன்னு பிரத்யேகமாலாம் நீங்க செட்டப் எல்லாம் பண்ண வேண்டாம். உங்க போன்ல ஆல்ரெடி நீங்க பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்தலாம். ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஐடி, 2 விஷயங்களை நீங்க அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கும் அதிகபட்சமா ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் தான் இந்த பயோமெட்ரிக்கை பயன்படுத்த முடியும். ஒருவேளை பயோமெட்ரிக் வேலை செய்யலைன்னா நீங்க மீண்டும் பின் நம்பரை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நண்பர்களே, இப்போ அந்த செட்டப்பை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். சரி, இவங்க மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அமேசான் பேல இருக்கு, அதே மாதிரி பேடிஎம்லையும் அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம ஒரு செட்டப் அறிமுகப்படுத்திருக்காங்க. கூகுள் பேயை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளே ஸ்டோர்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அப்படி வேணா பயோமெட்ரிக்கை பயன்படுத்தலாம். பட் டைரக்டா கூகுள் பேல போயிட்டு ஸ்கேன் பண்ணி அப்புறம் அமௌண்ட் என்டர் பண்ணி அதுக்கப்புறம் பின்னுக்கு பதிலாக பயோமெட்ரிக் எல்லாம் பயன்படுத்த முடியாது. போன்பே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. போன்பேல புது செட்டப்பை அனுபவிக்கணும்னா பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க போன்பேயை. அதுக்கப்புறம் ஐ பட்டனுக்குள்ள போங்க, ஆப் டீடைல்ஸ் இன் ஸ்டோர், அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அப்டேட் வரும். அப்டேட் இருந்தா அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த போன்பேயை ஓப்பன் பண்ணுவோம். உள்ள போறதுக்கு அப்புறம் நான் இந்த புது செட்டிங் சொன்னேன்ல, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா QR கோடுக்கு கீழே மேனேஜ் பேமெண்ட்ஸ், அதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், பேஜ் ஸ்க்ரால் பண்றேன். பயோமெட்ரிக் பே புதுசா வந்திருக்கா, அதை நான் தட்டுறேன். மேக் பேமெண்ட் வித் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட், நோ யூபிஐ பின் ரிக்வயர்ட், பே அப் டு 5000 இன்ஸ்டன்ட்லி, அதிகபட்சமா 5000, கன்வீனியன்ட் அண்ட் செக்யூர், ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு, அதை நம்ம தட்டுறோம். இந்த இடத்துல நான் இந்தியன் பேங்கை யூஸ் பண்றேன். ஃபிங்கர் பிரிண்ட் சேவ்ட் ஆன் டிவைஸ் கேன் பி யூஸ்ட். ஓகேவா, கீழே பாருங்க நோட்டுன்னு கொடுத்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்டர் யுவர் யூபிஐ பின் டு ஆக்டிவேட். சரிங்களா, அந்த யூபிஐ பின் கொடுத்தாதான் இதை ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ அக்ரி அண்ட் ஆக்டிவேட். இப்போ யூ ஆர் ரிஜிஸ்டரிங் யுவர் பயோமெட்ரிக், கீப் இட் கான்ஃபிடென்ஷியலி. அப்போ நான் என்ன பண்றேன், அந்த பின் நம்பரை கொடுக்குறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து ஒரு சின்னதா ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆயிருக்கு, ரிஜிஸ்டர் பயோமெட்ரிக், ஸ்கேன் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டேன். அடுத்து சின்னதா ஒரு மெசேஜ் வந்திருக்கு, பயோமெட்ரிக் பேமெண்ட்ஸ் ஆக்டிவேட்டட் அப் டு 5000. அவ்வளவுதான். கீழே பாருங்க காட் இட், பயோமெட்ரிக் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் டிஸ்பிளே ஆயிருக்கு, பக்கத்துல டீஆக்டிவேட். இப்ப நான் பேமெண்ட் வந்து பயோமெட்ரிக் மூலியமா பேமெண்ட் பண்ணலாம். நான் வெளியே வந்துடுறேன். இப்ப நான் ஒருத்தருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ண போறேன். சின்னதா ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆயிருக்கு, யூ ஆர் பேயிங் இன்ஸ்டன்ட்லி வித் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட். இப்ப நான் பே பண்றேன். சின்னதா ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆயிருக்கு, அந்த ஸ்கிரீன்ல பயோமெட்ரிக் தான் டிஸ்பிளே ஆகுது. பயோமெட்ரிக் ஆல்ரெடி நான் செட் பண்ணிருக்கேன். ஸோ அதை வச்சு இந்த பேமெண்ட்டை நான் சக்சஸ்ஃபுல் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஸோ இது வேண்டாம்னா கேன்சல். சரி, அந்த பயோமெட்ரிக் வேலை செய்யல, இப்போ நான் அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணலாமே. மீண்டும் என்ன செய்யணும், ப்ரொஃபைல் பிக்சர் போகணும், மேனேஜ் பேமெண்ட்டுக்குள்ள போகணும், மோர் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அங்க பயோமெட்ரிக் பேன் இருக்கா, அதை நான் தட்டுறேன். இங்க டீஆக்டிவேட் இருக்கா, அதை நான் தட்டுறேன். கீழே இருந்து சின்னதா ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆயிருக்கு, டீஆக்டிவேட் பயோமெட்ரிக் பேமெண்ட். ஒன்ஸ் டீஆக்டிவேட்டட் யூ வில் நாட் பி ஏபிள் டு யூஸ் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் டு மேக் பேமெண்ட் வித் திஸ் அக்கௌண்ட். ஃபைனலி பயோமெட்ரிக் பேமெண்ட் டீஆக்டிவேட்டட். காட் இட். ஆக்டிவேட் பண்ணணும்னா மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து இந்த பாத்தீங்களா ஒரு கத்தரிப்பு கலர்ல ஒரு பட்டன் இருக்கா,
அந்த பட்டனை நீங்க தட்டி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண இந்த அற்புதமான விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா போன்பே அதிகமா பயன்படுத்துறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் அங்க ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போய் ஒரு நல்ல ரீதியில உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல